மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது முதல் பகுதி ஒரு மாதிரியும் பிற்பகுதி வேறு மாதிரி அப்படிங்கிறதான ஒரு அமைப்பாக இருக்குது. என்னங்க வேறு மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. முதல் பகுதியில் ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்திச்சிட போகிறீங்க. அதேமாரி பின்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காலமாக இருக்க போகுது. அதனால் எப்போதுமே கொஞ்சம் கஷ்ட காலத்தை முதல்ல அனுபவிச்சுட்டு அருமையான ஒரு பொற்காலத்தை பின்னாடி அனுபவிக்கிறது என்றைக்குமே நல்லது. அது மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய காலம் கொஞ்சம் நெருக்கடியான காலமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மிதுன ராசிக்கு ஜென்மத்திலே குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். அந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 5ஆம் மாதம் 26ஆம் தேதி அப்போ தான் அது குரு பகவானுடைய பெயர்ச்சி 2ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. இந்த இதிலே முதல்ல ஒரு 5 மாதம் ஓடி போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் கூட 3ஆம் மாதம் அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் 10ஆம் பாவத்துக்கு வந்துடுவார் சனி பகவான். இந்த 10ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனிக்கு பேர் ஜீவன சனி அப்படின்னு பேர். ஜீவன சனி என்னங்க செய்வார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் மந்த சூழ்நிலையை உருவாக்குவார். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு மந்தமான சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்குவார். அப்போது இது என்னதாங்க செய்கிறது, இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது குரு பயிற்சி வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். அதுவரை இந்த 6 மாத காலத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். ஒரு சில விஷயங்கள் ஏதோ ஒரு அகல கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானமானபடியான சூழ்நிலைகளை செய்யுங்க. அதே மாதிரி 6 மாதம் கழித்து அதாவது 6ஆம் மாதம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி ஆகிடும். குரு பகவானும் உங்களோட 2ஆம் பாவத்திற்கு வந்துடுவார். இப்போ சனி பகவான் அங்கே தானே இருக்கார், குரு மட்டும்தானே மாறுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. குரு பகவான் மாறினாலும் கூட அந்த குரு பகவானினுடைய பார்வைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா சனி பகவான் மேலே படுதுங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அது வெறுனையும் பார்க்கல, குரு பகவான் அந்த இடத்துல அதாவது உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா. குரு பகவான் அந்த மாறக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமடைகிறார். உச்ச பார்வையாக உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதுவும் விசேஷ பார்வையாக பார்க்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10ஆம் பாவத்திலே ஏற்படக்கூடிய தாமதம், அதில் ஏற்படக்கூடிய சில தடைகள், அதிலேருந்து ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள், அதில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் எல்லாமே போயிடும், எதுவுமே இருக்காது. அதனால் அந்த முதல் 6 மாதம் உங்களுக்கு ஒரு மாதிரியும் பின்னாடி வரக்கூடிய 6 மாதம் ரொம்ப அற்புதமாகவும் இருக்க போகுது. இல்லை கூடுதல் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் 1-7 இந்த 2 கிரகங்களினுடைய பரிவர்த்தனை ஏற்படுது. உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கார். 7ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கார். அந்த 1-7க்கான கிரக பரிவர்த்தனை, இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். இந்த 1-7க்கான பரிவர்த்தனைங்கிறது வாழ்க்கை துணைவரால் ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இதில் இன்னொன்று அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், அதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம். அதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்திலே திருமணம் நடைபெறும். இல்லை முக்கியமானது ஒன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கே உண்டானது என்னென்னா அவங்களுக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது இரட்டை கிரகமாகவும் இருக்கும், கோண ராசியாகவும் அமையும். 7ஆம் பாவம் அதாவது சமசப்தமத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனால் ஒரு 90% மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவர் அமைவதில் முதல்ல ஒரு இடம் அமைவது மாதிரி வந்தோ அல்லது ஏதாவது ஒரு மனசை விருப்பப்பட்டோ அல்லது நடந்து கூட அது சரியானபடி ஒரு அமைப்பில் போய் முடியாது. மனசு விருப்பப்பட்டிருப்பாங்க, ஆனால் கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருந்திருப்பாங்களான்னா இருந்திருக்காது. அது அப்படியே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால தட்டுப்பட்டி போயிடும்.
அடுத்து வரக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு 90% சற்றே கூட பார்த்தீங்கன்னா எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் பாவம் அவங்களுடைய கலத்திரஸ்தானம்ங்கிறது 2 வீடாக இரட்டைப்படை வீடாகவும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா கோணராசியாகவும் அமையும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பில் தட்டி போய் அடுத்து வரக்கூடியதில் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முடியும். அதனால் அது மாதிரி இருக்கக்கூடிய திருமண ராசிக்காரங்க, அது எதுக்கு அவ்வளோ தூரம் நான் விலாவரியாக சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு இது இருந்தது, அதில் நாங்கள் தட்டி போயிடுச்சு, ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்தது, அதில் நாங்கள் அந்த வாழ்க்கையிலேருந்து நாங்கள் ரத்தாய் வெளியாகிட்டோம், லீகலாக செப்பரேட் ஆகிட்டோம், மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா, எனக்கு கொஞ்சம் வயசு போயிட்டுருக்கு, அடுத்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை பிறக்குமா, அப்படிலாம் நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. இன்னும் சிவாச்சாரியர் சும்மா அடிச்சு விட்றாரு, ஏதோ எங்களுடைய மனசாந்திக்காக சொல்கிறாரா அப்படிலாம் நினைக்காதீங்க. அதற்கான கிரக அமைப்புகள் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 1-7க்கான பரிவர்த்தனா யோகம் இருக்குது உங்களுக்கு. அதனால் அது ஒரு நல்ல அமைப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுதுங்க. கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் கூட இந்த வருடம், அதாவது சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா ஜூன் மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராருங்க. அந்த ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடியதான அந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வரக்கூடிய சமயம் புதிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய மாற்றங்கள் எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அதற்கு தகுந்த மாற்றத்தை உள்வாங்கி கொள்ளக்கூடியதான நல்ல பக்குவமானபடியான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார் இறைவனே. அதான் விஷயம். ஏன்னா நம்மளை வந்து நாம் மாற்றிக்காத வரைக்கும் எதையுமே நாம் மாற்ற முடியாது இல்லைங்களா? அதனால் முதல்ல நீங்கள் உங்களை மாற்றிக்க போகிறீங்க. அதனுடைய அடிப்படையாக நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் செயல்திறனையும் வெளிப்படுத்துவதான நல்ல அமைப்பையும் நிச்சயமாக இந்த சூரிய பகவானினுடைய மாற்றம், அதாவது சற்றையர் குறைய பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடியதான அந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பராக ஏற்படுத்தி தரப்போது உங்களை ஜென்மத்துக்கு வரக்கூடிய காலத்தில், அதாவது 17ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வராரு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு. அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினோட கடைசியில் தாங்க வருது. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 தான் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க. அது மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு வராரு. ராகு பகவான் அப்படிங்கிறவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வராரு. இது ரெண்டுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். அதனால் வந்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமாக கவனிச்சிங்கன்னா வெளிநாடு செல்லணும்னு யோகம் ஆசைப்படுறவங்க, அல்லது வேறு மொழி பேசக்கூடிய நாட்டுக்கு போகணும், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நான் வந்து பெங்களூர் போகணும், அல்லது ஹைதராபாத் போகணும், அல்லது வந்து டெல்லிக்கு போகணும், பாம்பே போகணும், அல்லது கல்கட்டா போகணும், அல்லது மலேசியா போகணும், சிங்கப்பூர் போகணும், இது மாதிரி நம்ம நாடை விட்டு நம்மளுடைய மொழி பேசக்கூடிய நபர்கள் அல்லாத தேசத்திற்கு நான் போய் வந்து ஒரு சம்பாத்தியம் பண்ணணும், அல்ல அந்த இடத்துல தான் நான் படித்த படிப்புக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வேலைகள் கிடைக்கும், அதனால் அந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுட்ருக்கேன், இல்லை அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதற்கு உண்டானபடியான சூழ்நிலைகள் வரல, எனக்கு கால் ஃபேர் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய கம்பெனி என்னை சரியாக கூப்பிடல, இல்லை நான் இங்கேயே அதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்கேன், அங்கே போய் எனக்கு ஆன்சைட் வேலை கிடைக்கல, இப்படிலாம் இயங்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த வருடம் வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு பெரிய யோக பலனை இந்த கேது பகவான் உறுதியாக செய்கிறாரு. இந்த வருடத்தினோட கடைசியில் இது கண்டிப்பாக இருக்குது 2026. இந்த ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் சின்னதான சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த வருடம் முக்கியமாக நீங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைவரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய குலதெய்வம், நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் உங்கள் குலதெய்வம் தான்.
அதே நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக, அதாவது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய கணவருடைய குலதெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம். இதே நீங்கள் வந்து ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவியினுடைய குலதெய்வம் என்னவோ அது வந்து அவங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வமாக ஆகிவிடும். ஒரு சமயம் உங்களுடைய மனைவியுடன் உங்கள் மனைவியினுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நிச்சயமாக ஆண்கள். அதே போல் பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவுடன் கூடியதான குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யலை. இதே நான் வந்து ஒரு பெண்ணுங்க, நான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தாய் தந்தையருடன் கூடியதாக உங்களுடைய தந்தையாரினுடைய குலதெய்வத்தினுடைய போயிட்டு வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக இதை வழிபாடு செய்யணும். அப்படி செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அப்படி ஏதாவது ஏற்பட்டு இருந்ததுன்னா அது விலகும். அல்லது அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அது விலகும். இந்த சமயம் அப்படிங்கிறது சர்ப்ப தோஷமாக இருக்கக்கூடியதான ஒரு காலம். 8ல் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான். அதனால் ஆயில்யம் நட்சத்திரம் வருது இல்லைங்களா, ஒவ்வொரு மாதமும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு கோவில், உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம், முடிந்தால் அது பாடல் பெற்ற 247 அந்த சிவாலயத்துக்குள்ளே இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அந்த பாடல் பெற்ற சிவாலயமோ அல்லது வேறு ஏதோ ஒரு பழமையான சிவாலயமோ அந்த சிவனுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து வாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த வருடத்தில் ஒரு 12 தடவை வரப்போகுது, இல்லை 13 தடவை வரப்போகுது. இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அமோகமான வருடமாக அமையும். உங்களுடைய இஷ்ட போகங்கள் சித்தியாகும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல பிணக்கங்கள் ஏற்படும். அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி தான், முன்பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்கும், பின்பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது சொன்னேன் இல்லைங்களா, அதுமாதிரி வெளிநாடு செல்வதற்கெல்லாம் ஒரு நல்ல யோக பலன்கள் இந்த வருடத்திலே அமைய போதுங்க. இந்த சிவபெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா முதல் 6 மாதம் கூட உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்களையும் அமர்க்கலமான பல நல்ல யோக பலனையும் பெற்று தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க முக்கியமாக இது மாதிரி சிவபெருமான வழிபாடு செய்து வாருங்க, நல்ல பலனை பெற்று வையுங்கள். சிவாய நமக.